இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ட்ராவலிங் விலாக தான் வந்து பார்க்க போகிறோம். சென்னை பாரிஸில் வந்து ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஹோல்சேல் மார்க்கெட்டில் கிடைக்காத பொருளே வந்து கிடையாது. நானும் என்னுடைய பொண்ணும் வந்து பஸ்ஸில் தான் வந்து ட்ராவல் பண்ணி போனோம். போகக்கூடிய வழியில் தான் வந்து பார்த்தோம்னா இந்த ரிப்பன் பில்டிங்கு, ஹைகோர்ட்டு, சென்னை சென்ட்ரலு, அப்புறம் ராஜீவ்காந்தி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து சென்னை பாரிஸில் தான் இருக்குது. ஸோ இந்த இது வழியாக நாங்கள் வந்து போகும்போது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சென்னை சென்ட்ரல் நார்த்து சைட்லேருந்து வரக்கூடிய எல்லா ட்ரெயினுமே வந்து எங்கே தான் நிற்கும் அப்படின்னா இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் தான் நிற்கும். அதே மாதிரி சவுத்துலேருந்து வரக்கூடிய எல்லா ட்ரெயினுமே எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நமக்கு நிற்கும். அதே மாதிரி இங்கேருந்து தான் கிளம்பி புறப்பட்டு போகக்கூடியதும் சென்னை சென்ட்ரலில் தான் நார்த்து சைடுக்கு வந்து போகக்கூடிய ட்ரெயின்கள். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா மக்களுமே என்னென்னா ரொம்ப எனி டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரயில்வே ஸ்டேஷனை. அதை நாங்கள் வந்து சுருக்கமாக வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ட்டு நாங்கள் வந்து சொல்லிக்கிடுவோம். ஏன்னா எப்போவுமே வந்து நமக்கு ஷார்ட்டாக சொன்னால் தான் நம்ம ஒவ்வொரு ஆளுக்குமே வந்து புரியும். அந்த மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ளாடி நாங்கள் சொன்னால் சென்னை சென்ட்ரல், அதை வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பாரிஸுக்கு தான் போயிருக்கோம். அந்த பாரிஸில் வந்து நிறைய தெருக்கள் இருக்கும். ஆனால் ஒரே தெருவில் வந்து எல்லா பொருளுமே வந்து கிடைக்காது. ஒவ்வொரு தெருவுலேயுமே ஒவ்வொரு பொருளுமே வந்து ஒவ்வொரு பிஸ்னஸை மையமாக வச்சு தான் இருக்கக்கூடியது. அந்த தெருவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து குடோன் ஸ்ட்ரீட்டு, கோவிந்த நாயக்கப்பன் ஸ்ட்ரீட்டு, அதே மாதிரி மின்ட் ஸ்ட்ரீட், அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீட்டுகள் வந்து இருக்கும். இன்றைக்கி வந்து நான் வந்து குடோன் ஸ்ட்ரீட்டை பற்றி தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். நம்ம குடோன் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னென்னா துணி மெட்டீரியல். எந்த துணி மெட்டீரியல்னாலும் நமக்கு வந்து அங்கே வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரேட்டும் வந்து நமக்கு மொத்தமாக ஹோல்சேலில் தான் வந்து தருவாங்க. இப்போ நாங்கள் வந்து பஸ்ஸில் வந்ததுனால பஸ்ஸை விட்டு நாங்கள் வந்து இறங்கியாச்சு. இறங்குனதுமே நானும் என்னுடைய பொண்ணு வந்து ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் வந்து குடிச்சிட்டோம். கரும்பு ஜூஸ் வந்து குடிச்சிட்டு அந்த தெரு வழியாக நாங்கள் வந்தோம் அப்படின்னா அவ்வளவு ஃப்ரூட்ஸ் இருக்குங்க. நம்ம என்னென்ன ஃப்ரூட்ஸ் வந்து வேணுமோ அவ்வளோ எந்த ஃப்ரூட்ஸ் வேணுனாலும் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து வாங்கலாம். ரோடு ஃபுல்லுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு. அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து இருக்கும், கொட்டி இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்கும். நமக்கு வந்து இந்த வாங்குறதுக்கு வந்து என்னென்னா நம்ம வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வரதான் கஷ்டமாக இருக்குமே தவிர மற்றபடி வந்து அவ்வளோ பொருட்களுமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே வந்து இருக்கும். பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டோம் அப்படின்னா கிடைக்காத பொருளே வந்து கிடையாது. எல்லா காய்கறிகளும் வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து இங்கே இருக்குது பாரிஸில் வந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருளுமே ஹோல்சேல் மார்க்கெட் விலையில தான் வந்து கிடைக்கும். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்தது வந்து ஒரு திங்ஸ் வாங்க தான். இது அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.